ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அரேஞ்ச் ஏகே சேனல். இட்ஸ் மீ அரேஞ்ச்குமார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு டிஎன்எல்ஏ லேட்டர் என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டுக்கு உண்டான சாய்ஸ் ஃபில்லிங் வந்து இப்போ இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆக போகுது. அது வந்து நம்ம எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறோம். ஸோ அதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நிறைய பேர் சாய்ஸ் ஃபில்லிங்கில் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ரவுண்டு தான் போவீங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எந்த காலேஜ் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த காலேஜ் தான் அலோகேட் ஆகும். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக நான் யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் ஃபஸ்ட் போட்டிருக்கேன். எனி டவுட்டாக இருந்தாலும் வாட்ஸ்அப் நம்பர் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், அண்ட் தென் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். டைமிங் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காலையில் 9:30 இல்லை 10 o'clock ஓப்பன் ஆகிடும். அண்ட் தென் அடுத்த நாள் சாயந்தரம் 5 மணி வரையும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 5 மணி வரையும் நான் டைம் எடுத்துக்க வேணாம். மினிமம் நீங்கள் வந்து 2 o'clock முடிக்க பாருங்கள். நான் அது ஏன் அப்படிங்கிற ரீசனும் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த சீட்டு வந்து அலோகேட் பண்ணுறது, அண்ட் தென் இது நிறைய பேர் டவுட்டாக கேட்டிருந்தீங்க, எத்தனை சீட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடி இப்போதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் கூட இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் சொல்லி செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனா உடனே வரும். நம்ம யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்கோம். நம்ம பிஎஃப் எல்லாருமே பற்றி போடுறோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ரவுண்ட் அப்படின்னா உங்களுக்கு அதிலே சாய்ஸ் ஃபில்லிங் லாகின் சொல்லி இருக்கும். அது லாகின் பண்ணிக்கோங்க. அப்படின்னா மேனுவலாக லாகின் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு அதை போட்டுவாங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய சிக்னேச்சர், உங்களுடைய நேம், உங்களுடைய மொபைல் நம்பர், அவங்க என்ன ரேங்க் கொடுத்துருக்காங்களோ அந்த ரேங்க், ஓவரால் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க், அப்புறம் என்ன கம்யூனிட்டி, இது எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க இன்ஃபர்மேஷனில். சப்போஸ் எனி ராங்காக இருந்தால் நீங்கள் அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே இப்போ எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் தான் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ஒரு சின்ன நோட்டை போட்டு கூட எழுதிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு காலேஜ் எது, செகண்ட் காலேஜ் எது நம்ம சூஸ் பண்ணுறது அதுதான். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலேயும் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க, நம்ம கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் கொடுக்குறோமா அப்படின்னு சொல்லி. நீங்கள் வந்து அதில் கொடுக்காதீங்க, காலேஜ் கோடு அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை போட்டு கூட கொடுங்க. ஏன்னா அதில் எல்லா காலேஜுமே வரும். நீங்கள் ஒரு காலேஜ் நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு அலாட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் நீங்கள் டேரெக்டாக கேன்சல் பண்ணுற மாதிரி தான், டேரெக்டாக செகண்ட் ரவுண்டு தான் போவீங்க. இப்போ வந்து காலேஜ் கோடுன்னு இருக்குது இல்லையா, அந்த காலேஜ் கோடில் உங்களுக்கு எந்த காலேஜோ அந்த காலேஜோட ஒரு கோடு இருக்கும், கவுன்சிலிங் கோடுன்னு சொல்லி இருக்கும். ஆல்ரெடி நான் உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணியிருப்பேன். அந்த காலேஜ் கோடை நீங்கள் போட்டு நீங்கள் வந்து சர்ச் அப்படின்னு சொல்லி கொடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும், ப்ரோ ஓசிபிசி மட்டும்தான் இருக்குது, அது ஓசிபிசி மட்டும்தான் வருமா அப்படின்னா, நீங்கள் என்ன கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டி தான் வரும். இப்போ நான் பிசிங்கிறனால பிசி வந்திருக்கு. ஓப்பன் கேட்டகரி எல்லாத்துக்குமே வரும். இதிலே நீங்கள் பார்த்துக்கலாம் எவ்வளோ சீட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அதிலே பார்த்துக்கலாம். அடுத்தது ஆட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் காலேஜ் சூஸ் பண்ணது நான் வந்து ஆட் பண்ணிக்கலாமா, சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஆட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி வரும். அதை நீங்கள் வந்து நீங்கள் சூஸ் பண்ண காலேஜ் தானா, நீங்கள் சூஸ் பண்ண டிபார்ட்மெண்ட் தானா அப்படிங்கிறதும் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சர்வர் இஷ்யூ இந்த டைமில் நிறையா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாருமே அட்டன் டைமில் பண்ணுறதுனால நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து காலேஜ் கோட் கரெக்டாக, காலேஜ் நேம் கரெக்டாக, டிபார்ட்மெண்ட் கரெக்டானு பார்த்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆயிரும். அதேமாதிரி நீங்கள் ஒவ்வொரு காலேஜ் ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் மேக்ஸிமம் 20 காலேஜாச்சும் கொடுங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் 10 போதும், இது இருந்தாலும் 20 காலேஜுக்கு கொடுங்க. அண்ட் தென் அடுத்து இது பார்த்தீங்க அப்படின்னா சாய்ஸ். நீங்கள் நிறைய பேர் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா செகண்ட் ரவுண்டில் கேட்டிருந்தீங்க. நான் செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நான் கவர்மெண்ட் காலேஜ் வந்து நான் டிக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு டவுட்டு, ப்ரோ ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே முடிஞ்சிருமா அப்படின்னு. மேக்ஸிமம் இருக்கும், ஒரு 3 சீட் இந்த மாதிரி தான் இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் செகண்ட் ரவுண்டில் வரவங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இருக்கிற சீட்டை கொடுங்க. ஏன்னா வந்து உங்கள் லக்கில் கிடைச்சாலும் கிடைக்கும். சப்போஸ் கவர்மெண்ட் காலேஜ் இருந்தது அப்படின்னா அந்த காலேஜோட கோடும் போட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் போகணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு செலெக்ஷன் சொல்லி இருக்கும். இதில் தான் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா எந்த காலேஜ் ஃபஸ்ட்டு வைக்கணும், எந்த காலேஜ் செகண்ட் வைக்கணும்னு. ஏன்னா இதில் நீங்கள் வைக்கிற ஆர்டரில் தான், இப்போ நீங்கள் உங்கள் ஃபஸ்ட்டு காலேஜை கொடுக்குறீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு காலேஜ் உங்களுக்கு சீட்டு இருந்ததுன்னா அதில் அலாட் ஆயிரும். சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் வந்து தேர்டாக வச்சுட்டு நீங்கள் போகக்கூடாத காலேஜ் ஃபஸ்ட்டாக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அலாட் ஆகிடுச்சுன்னா
அப்புறம் நீங்கள் டேரெக்டாக செகண்ட் ரவுண்டில் தான் போகணும். கேன்சல் பண்ணுற மாதிரி இருந்தால் டேரெக்டாக நீங்கள் செகண்ட் ரவுண்டில் தான் போகணும். அது எந்த காலேஜ் ஃபஸ்ட்டு வரணுமோ அந்த காலேஜ் வச்சுக்கோங்க. அவங்க நீங்கள் ஆட் பண்ணும்போது அப்படி தான் வரும். நீங்கள் ஆர்டர் வைஸாக ஆட் பண்ணியிருப்பீங்களா, அது அப்படி தான் வரும். நீங்கள் வந்து மூவ் ரிமூவ் 2 ஆப்ஷன் இருக்கும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மூவ் அப்படின்னு சொல்லி பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொன்றா அப் ஆகும். இப்போ வந்து நான் வந்து ஒரு 10வது பிளேஸில் ஒரு காலேஜ் இருக்குது, அது 9வது பிளேஸுக்கு மட்டும் தான் போகணும் அப்படின்னா அதை நீங்கள் மூவ் அப்புன்னு கொடுத்துக்கோங்க. இதுவே பார்த்தீங்கன்னா 10வது இடத்துல தான் அந்த காலேஜ் இருக்குது, நான் ஃபஸ்ட்டு பிளேஸை கொண்டு போகணும் அப்படின்னா மூவ் டூ அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த இதில் கொண்டு போய் வைக்கிறதுன்னு கேட்கும், ஃபஸ்ட்டா செகண்டா அப்படின்னு. நீங்கள் அதிலே கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டுனா ஃபஸ்ட்டில் கொண்டு போய் அதிலே வச்சிரும். இதுவே மூவ் டவுன்னா ஒவ்வொன்றா டவுன் ஆகும், மூவ் அப்னா ஒவ்வொன்றா அப் ஆகும், மூவ் டூனா டேரெக்டாக ஃபஸ்ட்டில் போடுறதா செகண்டில் போடுறதா அப்படிங்கும். நீங்கள் கரெக்டாக கன்ஃபியூஷன் ஆகாமல் கரெக்டாக இதில் கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்கனாலும் அடுத்தது நீங்கள் லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டு நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அவங்க அன்லாக் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் அன்லாக் பண்ணாலும் உங்களுக்கு ரொம்ப டிலே ஆகும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் பண்ணும்போது எல்லா ப்ராசஸும் கரெக்டாக பண்ணியிருக்கிறோமா, காலேஜெல்லாம் கரெக்டாக போட்டிருக்கோமான்னு கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து எல்லா காலேஜுக்கும் நான் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன், எந்த ஒரு டவுட்டும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களா அந்த நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். நீங்கள் வந்து அந்த நம்பர் ஆல்ரெடி அதிலே ஷோ ஆகும். நீங்கள் கெட் ஓடிபி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி போட்டோடனே லாக்னு சொல்லியிருக்கும், அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். அதனால் லாக் பண்ணிடலாமா, லாக் பண்ணால் எடிட் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு வார்னிங் வரும். நீங்கள் வந்து கன்ஃபார்மாக நான் எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் ஓகே கொடுங்க. இல்லைன்னா ஒன்ஸ் நீங்கள் போய் செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. அதுவும் நீங்கள் வந்து நாளைக்கு 8ஆம் தேதி 3 மணிக்குள்ளே ஓகே கொடுத்துருங்க, அதாவது லாக் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே பண்ணிங்க அப்படின்னா 5 o'clock வரையும் டைம் இருக்குது. அப்புறம் சர்வர் இஷ்யூ வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்து டவுன்லோட் ஆகும்போது ரொம்ப பிளாங்காக டவுன்லோட் ஆயிரும். அடுத்தது நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 5 o'clock ஓகே கொடுக்குறீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து லாக் ஆகிடுச்சு, வெயிட்டிங் ஃபார் அலாட்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஈவினிங்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க, அடுத்த நாள் அதாவது 9ஆம் தேதி மட்டும்தான் சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு டவுட் இருக்குது ஈவினிங்கே சொல்லிடுவாங்கன்னு. 9ஆம் தேதி தான் அவங்க வந்து சொல்லுவாங்க. அதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு காலேஜெல்லாம் போட்டதெல்லாம் கரெக்டான ஆர்டரில் இருக்கான்னு. சப்போஸ் நீங்கள் சர்வர் இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் உங்களோட நேம் மட்டும் தான் காமிக்கும், எல்லாமே எம்டியாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், ஒரு 3 o'clock நீங்கள் வந்து லாக் பண்ணிடுங்க. நீங்கள் போட்ட காலேஜ் எல்லாமே கரெக்டாக ஆர்டர் வைஸாக தான் இருக்கா அப்படிங்கிறது ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் எம்டியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயிலும் காண்டாக்டும் நீங்கள் பண்ணி நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம சேனல் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கொஞ்சம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ.